நினைக்கிற போதே அந்த நினைவுக்கும் உடல்ல உள்ள செல்களுக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டு விளைவுகளை தருதுன்னு பாருங்க. சில சமயம் மனம் இதுக்கு கட்டுப்படாத கூட இருக்கும். ஆனா முன்ன ஓடிக்கொண்டே இருந்த ஒரு பழக்கத்தினால மனதுக்கு இதுக்கும் விட்டு போடும், இடம் விட்டுடும். நான் ஏதோ செய்யணும்னு நினைச்சு வந்தேன், நீ வந்த மறந்துட்டேன். அவன் நினைச்சிட்டு வந்தான், ஏன் மறந்தோம்? அதுக்குள்ள சுழல் மாறி போச்சு. ஏன் மாறிச்சு அவ்வளவு சீக்கிரமானா, அவன் அப்படி ஒருமைப்படுத்தி மனதுக்கு வலிவை தொடர்ந்து ஒன்றை நினைக்கணும்னு சொன்னா எவ்வளவு காந்த சக்தி அழுத்தம் வேணுமோ அந்த அழுத்தத்தை பழகல். அந்த பழக்கம் தான் இப்ப நமக்கு மெடிடேஷன்ல வர்றது. மெடிடேஷன் என்ன ஒன்னே நினைக்க பழக்கம். அந்த பழக்கம் இததான் நினைக்கணும்னுட்டு கான்சியஸ்னஸ் அறிவு நிக்குது. ஆனா மனம் டிமிக்கி கொடுக்குது பாருங்க, எத்தனை ஓட்டம் அதுக்குள்ளாக. இங்கதான் நினைக்கணும்னு நினைக்கிறோம், உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வு இருக்கிற போதே உணர்வு மறைஞ்சு போய் எத்தனை காட்சிகள் உண்டாகுது. அதாவது அதெல்லாம் உடல் இயக்கத்தை ஒட்டி எப்பொழுதும் அதை ஒட்டி மனதை இழுத்துக்கும். ஜீவகாந்த சக்திய இழுத்துக்க, மனதை இழுத்துக்கும். அப்ப மனம் உடல் வழியே இயங்க ஆரம்பிக்குது.